மதுரை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஆணி மாதம் 4வது வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையில் உலக நன்மை வேண்டியும், தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டியும், ஊர் செழிக்கவும், வேண்டிய வரங்கள் கிடைக்கவும் பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும், ஆலய அர்ச்சகர்கள் கூறும் மந்திரங்களுக்கு ஏற்ப குங்குமத்தால் திருவிளக்கிற்கு பூஜை வழிபாடு செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் விழா ஏற்பாடுகளை குத்தாலம் ஆதிசங்கரர் பேரவை மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகர் திருச்செங்கோடு சாலை பெரிய சந்தையில் அருள்பாலிக்கும் வீர கணபதி ஸ்ரீ சந்தை கருப்பண சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வரும் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் 5 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது. இவ்விழாவை முன்னிட்டு நேற்று மாலை ஊர் பொதுமக்கள் சார்பாக பலப்பட்டறை மாரியம்மன் ஆலயத்திலிருந்து தீர்த்தக்குடம் மிக விமர்சையாக துவங்கி பல்வேறு வீதிகள் வழியாக ஆட்டம் பாட்டத்துடன் திருக்கோவிலை வந்தடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் உள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் ஆலயத்தில் ஆணி மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பல்வகை வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்த பின் அலங்கார தீபம், பின் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ முருகப்பெருமான் சிறிய பல்லாக்கில் எழுந்தருளினார். பின்னர் திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா 15ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பாஞ்சாலி துகிலுறுதலின் போது தன்னை முழுமையாக நம்பிய திரௌபதிக்கு கண்ணன் தனது திருவருளால் துகில் தந்து காத்தருளியது பக்தியின் மகிமையையும் இறைவனின் கருணையையும் உணர்த்தும் உன்னத காட்சியாக அமைந்தது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆணி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உட்பிரகாரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. பஞ்சமுக கற்பூர ஆரத்தி மற்றும் கும்பதீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மலை மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற பச்சை மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை திருநாளை முன்னிட்டு நேற்று சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி அருள்மிகு சண்முக பெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்கள் மற்றும் அணிகலன்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமியை தரிசித்தனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் ஆன்மீக உணர்வால் நிறைந்திருந்தது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று அருள் பிரசாதம் பெற்றனர். கிருத்திகை விழாவை ஒட்டி கோவிலில் செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஏற்பாடுகளை பக்தர்கள் பாராட்டினர். விழா அமைதியான முறையிலும் ஆன்மீக எழுச்சியுடனும் நடைபெற்றது. மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவை ஒட்டி
நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள், பாரதம் படித்தல், விளக்கு பூஜை, திருக்கல்யாணம், அரவான் பலி, அர்ஜுனன் தபசு, சக்கரவர்த்தி கோட்டை இடித்தல், வீதி உலா, வான வேடிக்கை, கலை நிகழ்ச்சி என கிராமமே வண்ண விளக்குகளால் அலங்கரித்து விழா கோலத்தில் காணப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த, மஞ்சள் ஆடை அணிந்த பக்தர்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனை காண சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பண்ருட்டி டிஎஸ்பி வி ரகுபதி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலை அண்ணாமலையார் கோவிலில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆணி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 63 அடி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. குறிப்பாக விநாயகருக்கு வெள்ளி கவசமும், சந்திரசேகரர் ஆரஞ்சு பட்டு அலங்காரமும் செய்து சரவிளக்கு தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் விநாயகர் மற்றும் சந்திரசேகரை தோளில் சுமந்து ராஜகோபுரம் எதிரே அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாடு வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருப்புகழ் பாராயணத்துடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை இருக்கரங்கூப்பி வணங்கி நிற்கும் 18 அடி ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை 10:30 மணிக்கு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின் பக்தர்களுக்கு சிறப்பு காட்சியளித்தார். அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர்.